வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் அரசு தேர்வுகள் துறை இயக்கம் சென்னை 6 மேல்நிலை 2ஆம் ஆண்டு +2 பொதுத் தேர்வு தமிழ் பாடத்துக்கு எப்படி நீங்கள் பொதுத் தேர்வு எழுதணும், எப்படி கீ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கீ ஆன்சர்லாம் ஒரு டைம் ரெஃபர் பண்ணுங்கள். என்ன பாயிண்ட் எழுதுனா நமக்கு எப்படி மார்க் கொடுக்குறாங்க 12ஆம் வகுப்பு தமிழ் அப்படின்னு சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ விடைத்தாள் மதிப்பிடும்போது கீழ்கண்ட வழிமுறைகளை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி தான் உங்களுடைய பேப்பரை பார்த்தீங்கன்னா தமிழ் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வேல்யூ பண்ணுவாங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமினேஷன் நீங்கள் பிளாக் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ப்ளூ ஏதாவது ஒரு பெண்ணை மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ஸ்டிக் பென்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. விடைகள் பொறுத்த வரைக்கும் பேப்பர் திருத்தும் போது பிழைகள் பார்ப்பாங்க. தொடர் பிழை, சொற்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, இலக்கண பிழை, இந்த மாதிரி பிழைகள் இல்லாமல் இருந்துச்சுன்னா முழு மதிப்பெண். எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, இலக்கண பிழை ஒவ்வொன்றிற்கும் 1/4 மதிப்பெண் பார்த்தீங்கன்னா குறைப்பாங்க. அதான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மதிப்பெண் வழங்கப்படுகின்ற ஒவ்வொரு சரியான கருத்திற்கும் தனித்தனியே குறியிடுதல் வேண்டும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா எழுதியிருந்தால் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டுருணும், அதுக்கு மார்க் கொடுத்து வேல்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வினாயன் குறிப்பிடப்படாத விடைகளுக்கு மதிப்பெண் வழங்கக்கூடாது. கண்டிப்பாக கொஷின் நம்பர் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கணும். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். கொடுக்கப்பட்டுள்ள 4 விடைகளில் மிகவும் ஏற்புடைய விடையினை தேர்ந்தெடுத்து குறியீட்டு விடையினை சேர்த்து எழுத வேண்டும், இல்லையெனில் மதிப்பெண் வழங்கப்படாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க பேப்பர் அடிஷன் பண்ணக்கூடிய ஸ்டாப்பு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு 1 மார்க்கு. பப்ளிக் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு தமிழ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 90 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம், சரிங்களா? அந்த 90 மார்க்குக்கு 1 மார்க் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வேல்யூஷன் பண்ண சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பருக்கு ஆன்னு நீங்கள் எழுதியிருக்கணும். அதே மாதிரி அதோடைய விடையும் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கணும். டோட்டலாக 14 1 மார்க் இருக்கும். அதே மாதிரி ஏவேனும் 3 வினாக்களுக்கு பொறுத்த வரைக்கும் 3 × 2 6 மதிப்பெண் எப்படி கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழ் வேண்டும் என கூறுகிறார். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கருத்துக்கள்லாம் இருக்கணும். கதிரவன் மறைதல், உழைப்பாளர்களின் துன்பம், இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் 2 மதிப்பெண். அதே மாதிரி விலங்குகளும் பறவைகளும் நடுங்கிய விதமாக நக்கீரர் கூறுவன யாவை. இந்த குறிப்புகள் எல்லாமே இருக்கணும். கண்டிப்பாக 12ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய தமிழ் தேர்வுக்கு அரசு பொதுத் தேர்வு மார்ச் 2025க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை இந்த கீ ஆன்சர்லாம் பார்த்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வசனம், கவிதை 2 மதிப்பெண். அதே மாதிரி வயலுக்குள் யானை தனித்து விடுவதால் ஏற்படும் விளைவு. யானையின் வாயில் புகுந்த நெல்லை விட அதன் காலால் மிதியிட்டு அழியும் நெல்லின் அளவு அதிகமாகும். இந்த குறிப்பு எழுதப்பட்டிருந்துச்சுன்னா 2 மதிப்பெண் முழுமையாக கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எவையின விரண்டனுக்கு விடையிலி. புக்கில்னா என்ன? தற்காலிக இடம், அதாவது தற்காலிக தங்கும் இடம். தன்மனைங்கிறது திருமணத்திற்கு பின் கணவன் மனைவியினை தனித்து வாழும் இடம்தான் தன்மனை. சென்னையினை அலங்கரித்த ஆறுகள் என்ன? பின்னணி இசை காட்சிக்கு எவ்வாறு உயிரூட்டம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஆடிஷன் எல்லாமே இருக்கும். இந்த கீ ஆன்சர் மாடலுக்கு பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய கீ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவோம். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் 12ஆம் வகுப்பு தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் கீ. இந்த ஆன்சர் கீயை ஃபாலோ பண்ணி தான் பேப்பர் ஆடிஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். அதே மாதிரி ஏங்கொல் நீ ஞாலத்து இருளகன்றும் மார்க் அலாட்மெண்ட் எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இடம் 1 மதிப்பெண், பொருள் 1 மதிப்பெண், விளக்கம் 2 மதிப்பெண். அதிசய மலருடைய பூச்செடி முளைப்பது பற்றி தமிழ் நிதி கூறுவன யாவை. அதியமானுடைய ஈகை பண்பு என்ன. இந்த மாதிரி தான் வேல்யூஷன் இருக்கும். இந்த கீ ஆன்சர் மாடலுக்கு பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம நிறைய கீ ஆன்சர் பார்த்தோன்னா அப்டேட் பண்ணுவோம். பேரிடர் மேலாண்மை வாரியம் ஆணையம், அதுக்கு கீ பாயிண்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சென்னை நகரின் போக்குவரத்து வளர்ச்சி. 4 மதிப்பெண் எப்படி என்னென்ன குறிப்புகள் எழுதியிருக்கணுமோ அதுக்கு தனித்தனியாக மார்க் பிரித்து கொடுத்துருக்காங்க. மயிலை சீனி வெங்கடசாமி. இதெல்லாம் முக்கியமான வினாக்கள். 4 கருத்துக்கள் இருப்பின் முழுமையான மதிப்பெண் வழங்கலாம். அதே மாதிரி அணி பொறுத்த வரைக்கும் எப்படி மார்க் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். அணி இலக்கணம் 2 மார்க்கு, சான்று 1 மார்க்கு, அணி பொருத்தம் 1 மார்க் 4 மார்க்கு, தொழில் ஓமையணி. இப்படி தான் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பேப்பர் ஆடிஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணுவாங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து நம்ம 12th தமிழ் ரிலேட்டடாக நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறோம். பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்லாம் அந்த அப்டேட்லாம் வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. இந்த கீ ஆன்சர்லாம் அப்லோட் பண்ணுறதுனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டாங்கன்னா இந்த கீ பாயிண்ட் நீங்கள் அப்படியே எழுதினாலே உங்களுக்கு நல்ல மார்க் பார்த்தீங்கன்னா கிடைக்கும், சரிங்களா? ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். மனப்பாட பாடலும் பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.